ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாமல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெரும் கருணையாலே நாம் நக்கீரர் சுவாமிகள் அருளிச் செய்த திருமுறாற்றுப்படையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருமுறாற்றுப்படையில் முறையே நாம் திருச்சி அலைவாய், திருப்பரங்குன்றம், திருச்சி அலைவாய், திருஆவினன்குடி இந்த 3 ஸ்தலங்களையும் பார்த்தோம். திருவாவினன்குடியில் முருகப்பெருமான் தேவர்கள் எல்லோரும் வணங்கத்தக்க நிலையில் அருள் புரிந்து காத்து கொண்டிருக்கின்றான். திருவாவினன்குடியில் திருவாவினன்குடி அருணாத சுவாமிகள் ஜபமாலை பெற்று ஒரு நல் பெற்ற ஸ்தலம். ஜபமாலை தந்த சத்குருநாதா திருஆவினன்குடி பெருமாளே. மீண்டும் நக்கீரர் சுவாமிகள் அடுத்த ஸ்தலமான திரு ஏரகம் என்ற சுவாமி மலையை பற்றி இங்கே விவரிக்கின்றார். திரு ஏரகத்தில் நல்ல ஒழுக்கமுடைய அந்தணர்கள் முருகப்பெருமானை வேண்டி துதித்து நிற்கும் பாங்கை விவரிக்கின்றார் நக்கீரர் சுவாமிகள். இருமூன்று எய்திய இளம் இயல்பினின் இருவர் சுட்டிய பல்வேறு தொல்குடி 64 இரட்டி இளமை நல்லியாண்டு 6 கழிப்பிய அறநவில் கொள்கை 3 வகை குறித்த முத்தி செல்வத்து இருபிறப்பாளர் பொழுதறிந்து நுவல 9 கொண்ட 3 புரி நுண்ஞான் புலரா காழகம் புலர உடி உச்சி கூப்பிய கையினர் தற்புகழ்ந்து 6 எழுத்து அடக்கிய அருமறை கேள்வி நாயியல் மருங்கின் நவிலப்பாடி விரையுறு நறுமலர் ஏந்தி பெரிது வந்து ஏரகத்தும் உரைதலும் உரியன் அதா அன்று 3 எய்திய இயல்பினின் வழா அது. இந்த அந்தணர்கள் என்போர் அறவோர், அவர் செந்தன்மை எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலார் என்பது வள்ளுவர் வாக்கு. அந்தணராவோர் அரு தொழில் பூண்டுள்ளோர் செந்தழல் ஓம்பி முப்போதும் நியமம் செய்து திருமூலர் வாக்கு. வேதம் ஓதுதல் ஓதுவித்தல் ஈதல் அதேபோல் அதை தானத்தை ஏற்றுக்கொள்ளுதல், தக்கவர்கள் தானம் செய்யும் போது அதை ஏற்றுக்கொள்ளுதல், வேள்வி செய்தல், செய்வித்தல் என்ற 6 வகையான தர்மங்களையும் இந்த அந்தணர்களான பெரியோர்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்தத்தை அணுகுவர்கள் அந்தணர்கள் என்று ஒரு கூற்று. வேதாந்தத்தின் முடிவு ஆகிய பரம்பொருளின் உண்மை தத்துவத்தை அணுகுவர்கள் அந்தணர்கள். தன்னுடைய மனதானது தன்மையாக வைத்துக் கொண்டு எவ்வுயிரையும் தன்னை போல் பாவித்து அன்பு இரக்கம் கருணை கொண்டு எவருக்கும் எந்த துன்பமும் செய்யாமல் எல்லாருடைய நன்மைக்காக வாழ்பவர்கள் அந்தணர்கள். அப்படிப்பட்ட அந்தணர்கள் 3 எய்திய இயல்பினின் வழாது இந்த 6 தர்மங்களையும் கர்மங்களையும் ஒழுக்கத்தோடு நின்று மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாம். பார்ப்பான் பிறப்பொழுக்க குன்ற கெடும், பிறப்பு கெடும் பார்ப்பானின் ஒழுக்கம் கெட பிறப்பு கெடும் என்று வள்ளுவர் வாக்கு. வேதம் மறந்தாலும் பரவாயில்லை. அப்படி இந்த 6 தொழில்களை செய்து வாழ்ந்து வருகின்றார்கள் அந்தணர்கள். அவர்களுடைய மரபு எப்படிப்பட்டது என்று நக்கீரர் சுவாமிகள் கூறுகின்றார். இருவர் சுட்டிய பல்வேறு தொல்குடி, அவர்கள் தாய் வழி தந்தை வழி மற்றும்
நல்ல ஒழுக்கமான குடும்பத்தில் பிறந்து எத்தனையோ தலைமுறைக்கு அவர்கள் அந்த தலைமுறையாக ரிஷி வம்சமாக வந்த அந்த குலம், அவர்கள் மற்றவர்களுக்கு உலகம் இன்புற வேண்டும், நன்மை வர வேண்டும் என்றே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய அந்தணர்கள். அவருடைய வாழ்க்கை திறன் எவ்வாறு? மேலும் கூறுகின்றார், 64 இரட்டி இளமை நல்லியாண்டு. 64 இரட்டு 6 4 24 இரட்டி 48 வருடங்கள் அவர்கள் வேதத்தை கற்க வேண்டும். பிரம்மச்சாரிய விரதம் பூண்டு அதன் பின்னர் அவர்கள் இல்லறம் புகலாம். 48 வருடங்கள் அவர்கள் பிரம்மச்சாரியம் பூண்டு வேதத்தையும் வேதாந்தத்தையும் 6 அங்கத்தையும் வேதத்துடன் 6 அங்கத்தையும் படித்து கற்று தெரிந்து பிரம்மஸ்வரூபம் எது என்று அறிந்து இந்த உலகத்தின் நன்மைக்காகவே வாழ்ந்து அதற்காகவே திருமணம் செய்து நன்மக்களை பெற்று வாழ வேண்டும். இது அந்தணர் கடமை. ஓதல் வேட்டல் அவை பிறர் செய்தல் ஈதல் ஏற்றல் என்றாறு புரிந்தொழுகும் அறம்புரி அந்தணர் 18 கூற்று. இப்படி 48 வருடங்கள் அவர்கள் இந்த பிரம்மச்சாரிய விரதத்தில் இருந்து முறையாக வேதத்தை கற்று அதற்கப்புறம் அவர்கள் இல்லறத்தில் நுழைகின்றார்கள். வேதம் அழகாக கூறுகின்றது, நீ உண்மையை பேச வேண்டும். வேதம் சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியர் தன்னுடைய மாணவனை பார்த்து கூறுமாறு கூறுகின்றார், நீ உண்மையை சொல்ல வேண்டும், தான தர்மத்தை செய்ய வேண்டும், எப்பொழுதும் பொய் பேசக்கூடாது, பொய் கலாம இருக்க வேண்டும். அந்த வேதம் கூறுகின்றது, அந்த ஆச்சாரியருக்கு அவருக்கு பிரியமான விஷயங்களை கொடுத்து வணங்கி குரு தட்சிணையாக கொடுத்து, மாணவனே நீ சென்று உன்னுடைய இல்லற வாழ்க்கையை தொடங்கு. ஏனென்றால் இந்த வழி வழியாக வரும் அந்த குலத்தொடர் அருந்து விடக்கூடாது, குல சங்கிலி அருந்து விடக்கூடாது. நீ தர்மத்துக்காக இல்லற வாழ்க்கையை தொடங்கு என்றது வேதத்தின் கட்டளை. சத்யம் வத தர்மம் சர ஸ்வாத்யாயான்மா பிரமதா ஆச்சார்யாய பிரியம் தனமாஹிருத்ய பிரஜாதந்து மா விவச்சேத்சி. ஆச்சார்யாய பிரியம் தனமாஹிருத்ய பிரஜாதந்து மா விவச்சேத்சி. அந்த குலத்தொழில் குலத்தொடராக இருக்கும், அதற்காக மீண்டும் நல்ல சந்ததியை பெற்று அவர்கள் நன்மக்களை பெற்று அவர்கள் இந்த பூமிக்கு பயனுள்ளவராக இருக்க வேண்டும். அதற்காக நீ இல்லறத்தை தொடர்ந்து நடத்துவாயாக, அதை அறுத்து விடாதே என்று வேத வாக்கு. ஆகவே 48 வருடங்கள் 64 இரட்டி இளமை நல்லி ஆண்டு எப்படி கழிக்கின்றார்களாம்? ஆறினில் கழிப்பிய அரண்நவில் கொள்கை. அவர்கள் தர்மத்திற்காக வேத அத்தியாயனம் செய்து இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும், எங்கும் ஜீவராசிகள் நன்றாக இருக்க வேண்டும், தேவர்கள் மட்டுமல்ல மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகள் எல்லா ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேள்வியை செய்து அவர்கள் இந்த உலகத்தை காப்பதற்காக பிரம்மச்சாரிய விரதம் பூண்டு 42 வருடம் தவம் இருந்து பின்னர் இல்லறத்தில் புகுந்து அவர்கள் இல்லற வாழ்க்கையை தொடங்குகின்றார்கள். அவர் இல்லறத்திலே 3 அக்னியை வைத்து இருக்கின்றார்களாம், அதுவே செல்வம் அப்படி என்று கூறுகின்றார். அந்தணருக்கு எது செல்வம் என்றால் இந்த 3 அக்னி, 3 வகை குறித்த முத்தி செல்வத்து. இந்த முத்தி என்பது யானை ஆகவனியம் தட்சிணாக்னி கார்கவத்தியம் என்று 3 தீ அக்னி வளர்ப்பார்கள். சதுரம் முக்கோணம் வில்வ வடிவான அந்த முத்தியானது அதுவே செல்வம், வேற எந்த செல்வமும் செல்வம் அல்ல அந்தணர்களுக்கு. அதை வளர்த்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இரு பிறப்பாளர்கள் பொழுதறிந்து நுவல 9 கொண்ட 3 புரி நுண்ஞான் புலரா காழகம் புலர உடி. அவர்கள் 3 புரி நூல் அங்கே அணிந்து உள்ளார்கள். ஒரு பூநூல் என்று பெயர், 9 மெல்லிய நூல்களான ஒரு கொத்து, அதுபோல் 3 கொத்துகள், அப்படி 3 புரி நூல் முப்புரி நூல் அவர்
அணிந்துள்ளார்கள். இந்த உபநயனம் செய்வதனால் அவர்களுக்கு மீண்டும் பிறப்பு வந்து விடுகின்றது. அதனால் இருபிறப்பார்கள் என்று பேர். இருபிறப்பார்கள் பொழுதறிந்து நுவல 9 கொண்ட 3 புரி நுண்ஞான் புலரா காழகம் புலர உடுகி. அவர்கள் ஆடை என்ன? நல்ல பட்டாடை பீதாம்பரமும் அணிந்திருக்கின்றார்கள். இல்லை, அந்த நதியில் ஸ்நானம் செய்து அப்படியே ஈரத்துடன் இருக்கும் அந்த துணி, அந்த துணியுடன் இருக்கின்றார்கள், முருகனை தொழுகின்றார்கள். அப்படி புலரா காழகம் புலர உடி வேத வேள்விகள் செய்து அந்த வெப்பத்தினால் உணரும் தன்மை கொண்ட அந்த துணியை அணிந்துள்ளார்கள். அவர்கள் உச்சி கூப்பிய கையினர், தலைக்கு மேல் கையை வைத்துக் கொண்டு அவர்கள் அங்கே முருகப்பெருமானை கும்பிடுகின்றார்கள். இதை மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் கூறும் பொழுது சென்னையில் அஞ்சலி கூப்பினர் என்று அருமையாக அங்கு சொல்வார். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரன் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒரு பால் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அப்படி சென்னியில் அஞ்சலி கூப்பினர் என்று மணிவாசகரும், இங்கே உச்சி கூப்பிய கையினர் என்று நக்கீரர் சுவாமிகளும், கற்புகழ்ந்து ஆறெழுத்து அடக்கிய அருமறை கேள்வி நாயியல் மருங்கில் நவிலப்பாடி அவர்கள் முருகனை துதித்து குமாராய நமக சண்முகாய நமக என்று உச்சாரணம் செய்கின்றார்கள். மனதில் கூறுவது மானசீகமாக கூறுவது ஒரு முறை, புறத்து எல்லாருக்கும் கேட்குமாறு கூறுவது ஒரு முறை, மெதுவாக உதடுகளை அசைத்து யாருக்கும் கேட்காமல் இந்த நான் அசைந்து தனக்கு மட்டும் கேட்குமாறு கூறுவது ஒரு முறை. அப்படி உச்சாடனம் செய்கின்றார்கள் முருகப்பெருமானின் அங்கே நாமாவளிகளை. அப்படிப்பட்ட அந்தணர்கள் முருகனை துதித்து அவர்கள் வணங்கி நிற்கின்றார்கள். எப்படி வணங்கி நிற்கின்றார்கள் என்றால், சுப்பிரமணிய ஷோடசநாம சோத்திரம் கூறுவது போல் முருகப்பெருமானை 16 வித நாமங்களாக துதிக்கின்றார்கள். பிரதமோ ஞான சக்தியாத்மா द्वितीय स्कंद एव च अग्निगर्भ तृतीयस्तु बाहुलेय चतुर्दगः गांगेय पंचमः प्रोक्ता षष्ठ शरवणोद्भवः सप्तमः कार्तिकेयश्च कुमारश्चाष्टमस्तथा नवमः षण्मुखः प्रोक्तो दशमस्तारकान्तकः एकादशश्च सेनानी गुहो द्वादश एव च त्रयोदशो ब्रह्मचारी शिव तेजश्चतुर्दशः क्रौञ्चधारी पंचदशः षोडश शिखिवाहनः என்று முருகனை அவர்கள் துதித்து எப்படி துதிக்கின்றார்களாம்? விரையிரு நறுமலர் ஏந்தி பெரிது உவந்தி ஏரகத்து உரைதலும் உரியன். கையில் நறுமலர்களை ஏந்தி முருகனை துதிக்கின்றார்கள். மருகு மலர் புனை தொத்திர சொற்கொடு வளர்கை குழை பிடி தொப்பன கோட்டடு வனச பரிபுர பொற்பத அர்ச்சனை மறவேனே. இனது திருவடி திருப்புகள். அப்படி கையில் மலர் கொண்டு, தூய மலர் கொண்டு
இறைவனை துதித்து வணங்கி இருக்கின்ற ஸ்தலம். அப்படிப்பட்ட திருவேரகம். அவர்களை அதை கண்டு மகிழ்ந்து அவர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றான் முருகப்பெருமான். திரு ஏரகம் என்ற ஸ்தலம் சுவாமிமலை என்று பெரியவர்களால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பரிமேலழகர் இதற்கு நச்சினார்க்கினியார் உரை எழுதும்போது இதை திருவேரகத்தை மலை நாட்டில் இருக்கும் சுப்பிரமணிய ஸ்தலம், பையனூர் சுப்பிரமணிய ஸ்தலம் அங்கு என்று குறிப்பிட்டு உள்ளார்கள். மற்றும் பல பெரியோர்கள் இதை நாஞ்சில் நாட்டில் இருக்கும் குமார கோவில் என்றும் கூறியுள்ளார்கள். என்னால் ஏரகம், ஏர் என்றால் நாஞ்சில் என்றால் ஏர், ஏரகம் அப்படி உள்ள அந்த வளநாடு, நாஞ்சில் வளநாடு, அதில் இருக்கும் திரியேரகம் என்று ஒரு கூற்று. ஆனால் அருணாத சுவாமிகள் இதை பற்றி குறிப்பிடும் பொழுது வட காவிரிக்கு வடபக்கம் இருக்கும் திரியேரகம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே சுவாமிமலையான திருவேரகத்தை நாம் திருவேரகம் என்று இப்பொழுது எல்லோரும் கொண்டாடி வருகின்றார்கள். அப்படிப்பட்ட திருவேரகத்தில் முருகப்பெருமான் அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட முறையான வேதம் ஓதி வழிபடும் அந்தணர்களுக்கு அவர்கள் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் மீண்டும் முருகப்பெருமான் இருக்கும் பல ஸ்தலங்களை நக்கீரர் சுவாமிகள் கூற கேட்பதற்கு நமக்கு முருகப்பெருமான் நம்மளுக்கு அருள் புரியாரட்டும். ஹரஹர பார்வதி பதைய, ஹரஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறையா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.